சிக்கன் வாசம் அடடாடா எங்கிருந்து வருதுன்னு தெரியலையே. ஆனா எந்திரிக்க முடியல, ஒரே மயக்கமா வருது. இந்த நின்னுக்கிட்டே வந்ததுல காலு கடு கடு கடுன்னு வலி எடுத்துக்கிச்சா. என்னத்தையும் தின்னு தொலையிட்டோம். இப்பதான் கொஞ்சம் இடம் கிடைச்சிக்குது. இடம் கிடைக்கும் போதே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் போடுவோம். கோழி 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 பொரிச்சதை பார்த்தாலே ஜாலி 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 ஜாலி. தின்னதுக்கு அப்புறம் தட்டு பூரா காலி. யாரெல்லாம் இவ கோழி கோழின்னுக்கிட்டு நானே இப்பதான் வாந்தி எடுத்துவிட்டு மயக்கமா கிடக்குறேன். போய் அப்படி ஓரமா வச்சு தின்னுங்களா ஆயா. சத்தம் கூடி சத்தம் கட்டாம இருங்க பார்க்கலாம். இந்த பொம்பளைங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? நடு ரோட்லயே பார்க் பண்ணிட்டு உக்காந்து பாரு, தட்டு தட்டா தின்ட்டுக்கிறாங்களுங்க. இவனுங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவனுங்க புருஷமா இருந்துங்களா ரெண்டு காது மேல ரெண்டு அப்பனா சரியா போயிடும். நமக்கு என்ன வந்துச்சு, வந்தோமோ வேலையை பார்த்தோமான்ட்டு போக வேண்டியதுதான். பேசாம படுத்துட்டு இருந்தா கூட இந்த வண்டியில ஆடி ஆடி போற மாதிரியே இருக்குது. நாலு முடி கொஞ்சம் அங்கிட்டு பின்னாடி திரும்பி பாரு. ஒரு முழு கோழியை வச்சுக்கிட்டு ஈடு 32 பள்ளியை காட்டிக்கிட்டு இருக்கிறான். இதை தின்னுட்டு டிராவல் டைம்ல இது ஒத்துக்குமா? பொழுதுனிக்கு ஆய் வருதுன்னு எத்தனை இடத்துல வண்டியை நிப்பாட்ட போறான்னு மட்டும் பாரு நீ. சனினே, சாப்பிடும்போது ஆயி ஆயின்னுக்கிட்டு எப்படி சாப்பிட்றது? மனசு ஒத்துக்குமா சொல்லு. என்ன ருசி என்ன ருசி. தயவு செஞ்சு எனக்காக ஒரு நிமிஷம் திரும்பி பாருட்டி. ஒரு கோழி எடுத்து அப்படியே அண்டாவில துருக்கிற மாதிரி துருத்துட்டு இருக்கா. உனக்கு என்ன வந்துச்சு? அவ என்னத்தையும் துருத்துட்டு போறா. உனக்கும் வேணா போய் வாங்கி சாப்பிடு. என் உயிரை எடுக்காதடி. நிம்மதியா கொஞ்ச நேரம் சாப்பிட விடு. இந்த நெட்டவெளி எந்தாலும் போய் தொலைஞ்சாலும் தெரியல. உமா, எனக்கு பின்னாடி எதனா அனிமல்ஸ் எதனா நிக்குதா என்ன? வண்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது, உரு உருன்னு. எதனா இருக்குத பார்த்து தொலை. ஆமா கீதா, எனக்கும் கேக்குது. நான் எது வண்டி தானா ஸ்டார்ட் ஆகிச்சோன்னு நினைச்சேன். அது பாட்டுக்கு போய் இப்படி போகுது. நாம வேற இங்க மரங்காடாட்டம் நின்றுக்கிறோம். எனக்கு பயமாக்குது. நீ போய் பாரு போ. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீ சும்மா உக்காந்துட்டு டீ தானே குடிச்சிட்டு இருக்க. அதை அப்படியே குடிச்சிட்டே போய் எட்டிப்பாரு. ஏதோ குரங்கு தான் இருக்கிற மாதிரி. ஏதோ அதுதான் அப்படி உரு உருன்னு சவுண்ட் போடும். குரங்கு தான் எதனா தூக்கிட்டு போயிட போகுது நம்ம துணிமணி எதனா. ஏட்டி, அது குரங்கு இல்ல பத்மினி. அவங்க தான் குரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க உரு உருன்னு. நானே பயந்து போயிட்ட பார்த்தா அவங்க குரட்டை விட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறத பாரு. ஏதோ வீடுன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. குரட்டை சத்தமா அது? மற்றவங்களை பயமுறுத்துற மாதிரி குரட்டை விட்டுக்கிட்டு. ஆமா, நான் பார்த்தேன். அவங்க தான் குரட்டை விட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் மேல இருந்து கீழே ஜம்ப் ஆகி வந்துட்டேன். நீ என்ன குரட்டை சத்தத்துக்கு பயந்துக்கிறதுக்கு என்ன? உனக்கே ஓவரா இல்லை? இந்த பட்ட பகல்ல போய் குரட்டைக்கு பயந்துக்கிட்டு கீழே வந்திருக்கிற? இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சா. எனக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு. அதனாலதான் எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். நல்லா அள்ளு விட்டுச்சு போ. ஏட்டி உமா, பக்கத்துல பாரு ஒரு பேக்கரி ஆட் இருக்கு. அங்கேயாச்சும் போயிட்டு வரலாமா? நெட்டவழி அங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி போலாம் நாலு முடி. ஏட்டி மாட்டுப்பள்ளி, நீயும் வரியா இல்ல வரலையா? நானும் தான் வருவேன். எனக்கும் நிறைய வாங்கி தரணும். ஆனா நான் காசு தர மாட்டேன். நீ தின்றதுக்கு நீ தான் காசு தரணும். காசு தரட்டி அங்க இருக்கிற டீ கிளாஸ் கழுவிட்டு வேலைக்கு சேர்த்து விடுறமா? ஒரு இடத்துல உட்காந்து திங்க மாட்டீங்க. கடைக்கடையா தூக்கிட்டு தட்டத்தை தூக்கிட்டு மானத்தை வாங்குறதுக்குனே உங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு என்னைய செருப்பால் அடிச்சுக்கிடணும். சரி நெட்டவழி, நல்லா அடிச்சுக்கோ. ஆமா, நல்லா அடிச்சுக்கணும். என் புத்திய பிஞ்சு செருப்பாலேயே அடிச்சுக்கிடணும். என் உயிரை பணைய வச்சு உங்களெல்லாம் ஓட்டிக்கிட்டு வரல, ஆட்டு மாடை ஓட்டிட்டு வர மாதிரி என்னைய அடிச்சுக்கிடணும். நல்லா அடிச்சுக்கிட்டு சப்பு 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 சப்புன்னு அடிச்சுக்கிடணும். இந்தா, நீ ஓவரா பண்ணாத பார்த்துக்க. உன்னை ரொம்ப நேரமா காணி இங்கே தொலைஞ்சு கிளஞ்சு போயிட்டேன்னு தேடிட்டு வந்தா நீ ரொம்ப தான் பேசுற. இல்லட்டி, அவங்க பொய் சொல்றாங்க. நீ எங்களையெல்லாம் விட்டுட்டு தனியா நல்ல வயிறு முட்டை தின்றுவன்னு உனக்கு தேடிக்கிட்டு வந்தானாங்க. இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறாளுங்க பாரு. நான் என்னத்தை தின்னேன்? போறீங்க வரீங்க வாயை பார்த்துட்டு நின்றுக்கிறேன். ஆமா, அவங்க 2 பேரும் எங்க தூங்கிட்டு இருந்தாங்களே, விட்டடிச்சு விட்டு வந்துட்டீங்க? அட நெட்டவள்ளி, அதையே கேட்குறப்போ. யாட்டி என்னாச்சு? அந்த 10 மணி இல்லை, அவங்க என்ன குரட்டை விடுறாங்க தெரியுமா? நாங்கள் ஏதோ குரங்கு தான் டெம்போக்குள்ளே பூந்துருச்சோன்னு நினச்சோம். அப்புறமா பார்த்தா அவங்க குரட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. சரின்னு போட்டு எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அதான் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே ஓடியான்ட்டோம். அந்த மஞ்ச மண்டை இருக்கான்ல, அவளையே பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கோம்.
அவளே பயந்துட்டு கீழே உட்காந்துக்கிறா. சரி டீ குடிக்கிறதா இருந்தால் சட்னா குடிச்சிட்டு வா, கிளம்பலாம். அவங்க தான் நிற்கிறது கூட இடம்லன்னு ஏறினதுலேருந்து புலம்பி தள்ளினாங்க. சரி தூங்கிட்டு கிடக்கட்டும். ஆமாம், எதுனா சாப்பிட்டாங்களா இல்லையா? நீ மட்டும் முழு கோழியும் நல்லா முழுங்கிட்டு இருக்க. அவளை பாரு, ஒரு ட்ராவல் டைமில் என்னத்தை திங்கணுன்னு கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் புத்தி இருக்குதா? அப்புறம் கிளம்பக்கல எனக்கு வாந்தி வருது, எனக்கு ஆய் வருது, பேய் வருதுன்னு எங்கேயாச்சும் நிப்பாட்ட சொன்னீங்க. நிப்பாட்டவே மாட்டேன். அப்புறம் என்னத்தையும் நார் அடிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்குன்னு சாப்பிடாமே வர சொல்கிறியா நீ? இந்த மாதிரி வெளியில் வந்தால் தான் நல்லா நாக்குக்கு ருசியாக கேட்குது. நீ ஒரு மொபைல் டாய்லெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ல, நம்மளுக்கு வசதியாக இருந்திருக்கும்ல. அட அறிவு கட்ட இவள, நம்ம வந்திருக்கிற வண்டியே மொபைல் டாய்லெட் சைஸில் தானே இருக்கு. அது என்னமோ சரிதான். உங்கள் முகர கட்டைங்களுக்கெல்லாம் அந்த வண்டியே பெருசு. சும்மா நக்கல் அடிக்கிறது, நையாண்டி அடிக்கிறது. சரி, ஆளுக்கு 10,000 பணம் கொடுங்க பார்க்கலாம். பெரிய வண்டியை எடுத்துகிட்டு வரேன். இந்நேரத்துக்கு நார் அடித்து விட்ருப்பீங்க. ஏதோ இதாக இருக்கவும் வந்து சேர்ந்துக்கிறீங்களே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா? சும்மா நக்கல் நையாண்டி கேட்குது. ஏண்டி உண்மை சொன்னால் உனக்கு ஏன் கோவம் வருது? இப்போது அது பின்ன பெரிய சைஸ்லேயே இருக்குது. அது டாய்லெட் சைஸில் தான் இருக்குது. இப்போ சொல்லிட்டேன்னா உனக்கு என்ன வந்துடுச்சு சொல்லு. வெளியில் வந்தால் ஒரு பண்ணு வறுக்கி நாய்க்கு போடுற பிஸ்கெட்டு இந்த மாதிரி தின்னுக்கிட்டு வரணும். அப்போ தான் வயிறு கண்ட்ரோலாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இப்படி வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தால் வயிறு அலசி கட்டிக்கிட்டு தான் வரும். உங்களுக்கு வந்து எங்கன்னா மரத்தடியாக பார்த்து நிறுத்துறேன், ஆளுக்கு ஒரு பாட்டில் தூக்கிட்டு ஓடுங்க. ஏடி எந்த பாட்டில் சொல்கிற நீ? ஏய் தண்ணி பாட்டில் சொன்னேன். இவ வச்சிக்கிட்டு இருக்கிற கோழி சைஸை பார்த்தா எனக்கு வேற சொல்லு ஒழுகுது. அப்புறம் வண்டி ஓட்ட முடியாது. ஏடி சீக்கிரமாக தின்றி கிளம்பல, டைம் ஆயிட்டு. ஏடி பண்ணு ஓகே, வறுக்கி ஓகே, நாய்க்கு போடுற பிஸ்கெட்டை திங்க சொல்கிறேன். நாங்கள் என்ன நாயா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நாங்கள் என்ன நாயான்னு கேட்குறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டே கேளுடி, நீ நாய் தான். சொறி நாயை தின்னு தொலை. அதுக்கு தான் என்ன மாதிரி வர காப்பியை மட்டும் குடிச்சுக்கிட்டு அசாமும் வரணும். நான்லாம் பாரு ஏரணத்துலேருந்து அசாமும் உட்காந்துக்கிட்டு வரேன். நீங்கள் கொஞ்ச நேரம் வாயை அரைக்காமல் வரீங்களா? கிரைண்டர் கணக்காக எப்போ பாரு வாயை ஆட்டியே இருக்குது. அப்புறம் அவள் திட்டத்தான் செய்வா. சும்மா நிப்பாட்டுன்னு சொல்கிறீங்க. அவள் எத்தனை இடத்துல நிப்பாட்டுவா? சரிடி, இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டோம். ஆமாம், இப்போ எம்படி தூரம் வந்துக்கிறோம்? நம்ம எந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு போகிறோம் அதை நீ சொன்னியா? எங்கே போகிறோம்னே தெரியாமல் போயிட்டுருக்குறோம். என்ன பொழப்பு? எங்கே போகிறோன்னு எனக்கே தெரியாது. பெட்ரோல் எங்கே கழியாதோ அங்கே போய் நிப்பாட்டுவோம். அங்கே என்ன இடத்த சுற்றி பார்த்துட்டு திருப்பி பெட்ரோல் நம்பிக்கிட்டு வீடு வந்து சேரலாம். என்ன சும்மா கேள்வி கேட்கக்கூடாது. நானும் ஆல்ரெடி எரிச்சலில் இருக்கேன். ஏட்டி அப்போ தண்ணி இருக்கிற இடமா பார்த்து நிப்பாட்டு. நீ வேற எரிச்சலில் இருக்கிறேன்னு சொல்கிறியா? கொஞ்சம் தண்ணியில் குதிச்சின்னா கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். சரிடி, இது என்ன சோக்கா? நான் அப்புறமேட்டுக்க சிரிச்சுக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் பார்த்துக்க. பேசி எனக்கு இன்னும் கடுப்பாக்காத. சீக்கிரமாக தின்னுட்டு வந்து ஏறுங்க. இன்னும் அவங்கெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்களோ தெரியல. அப்புறமா கிளம்புறதுக்கு நேராகி போயிடும். சரி, நீங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. நான் இங்கே பக்கத்தில் எங்கன்னா பாத்ரூம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவசரமாக வருது. நான் ஒரு இட்டு போயிட்டு வந்துடுறேன். விளங்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.